தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடியை இந்தியா கொடுக்க தயங்காது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழகத்தில் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர். மதுரை, சென்னை தேஜஸ் அதிவிரைவு ரயில் தொடக்கம். பிஜேபி சார்பில் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள் பேரணி மத்திய பிரதேச மாநிலத்தில் அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்கு 10,540 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க மத்திய அரசு திட்டம். இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் வாகா எல்லை வழியாக தாயகம் திரும்பினார். நாட்டு மக்கள் மகிழ்ச்சி. குடியரசுத் தலைவர், பிரதமர் அபிநந்தனுக்கு பாராட்டு. புல்வாமா தாக்குதலில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு பிரான்ஸ் வலியுறுத்தல். இந்தியா, ஆஸ்திரேலியா இடையே ஹைதராபாத்தில் இன்று முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. விரிவான செய்திகள். புதிய இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலுக்கு வட்டியும் முதலுமாக உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மதுரை, சென்னை இடையே அதிவேக தேஜஸ் ரயில் சேவையை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்த பிரதமர் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இடையே புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிக்கும் புதிய பாம்பன் பாலம் அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை ஹைதராபாத் உட்பட பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு சம்பவங்கள் நிகழ்ந்தபோது மக்களின் எதிர்பார்ப்புகளை அப்போதைய மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறினார். ஆனால் தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக துணிச்சலான நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு மட்டுமே முக்கியம் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் பிரதமர் கூறினார். India has been facing the menace of terrorism for years, but there is a big difference now. India will no longer be helpless in the wake of terror. பாதுகாப்பு படையினர் விழிப்புணர்வுடன் நாட்டை பாதுகாப்பதால் தான் நாம் பத்திரமாக இருக்கிறோம் என்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களுக்கு தாம் தலை வணங்குவதாகவும் பயங்கரவாத செயல்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை 1964இல் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ரயில் பாதை துண்டிக்கப்பட்ட பிறகு எந்த அரசும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத நிலையில் தாம் மீண்டும் அந்த வழித்தடத்தில் ரயில் பாதையை ஏற்படுத்தி தர அடிக்கல் நாட்டியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் நாட்டின் முதலாவது பெண் அமைச்சராக தமிழகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் நியமிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அண்மையில் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபட்டு இந்தியா திரும்பிய விமானப்படை விமானி அபிநந்தன் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதை நினைக்கும் போது தாம் பெருமைப்படுவதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய விமானப்படையினர் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடத்திய அதிரடி நடவடிக்கையை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் மலிவான அரசியலில் ஈடுபடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறை கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் இந்த செயல் எதிர்நாட்டிற்கே சாதகமாக அமையும் என்று விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் பிரதமர் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த உலகமும் பாகிஸ்தானை கேள்வி கணைகளால் துளைத்து வரும் நிலையில் நம் நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் இந்திய பாதுகாப்பு படையின் வலிமையை குறைத்து மதிப்பிடும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டு வருவது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். தமக்கு எதிரான வெறுப்பு என்று கருதி கொண்டு தேசத்தின் மீதான வெறுப்பை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்திருப்பதாக பிரதமர் குறை கூறினார். நாடு முழுவதும் உள்ள ஏழைகள், விவசாயிகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்வில் நேர்மறையான மாற்றத்தை தமது அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் இதனை விரும்பாத எதிர்க்கட்சிகள் பிஜேபி அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரே கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார்.
விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு தெற்கு ரயில்வே கடலோர மண்டலத்தை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், இங்குள்ள விமான நிலையம் மேம்படுத்தப்படுவதுடன் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு தழுவிய மெகா மோட்டார் சைக்கிள் பேரணியை பிஜேபி தலைவர் அமித் ஷா மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் இது தொடர்பாக பிஜேபி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிஜேபி தொண்டர்கள் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் நாடு முழுவதும் இந்த பேரணியில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசின் சாதனைகளை நாட்டு மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் இந்த மோட்டார் சைக்கிள் பேரணி அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா மத்திய பிரதேச மாநிலம் உமரியா என்ற இடத்தில் இன்று நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 3500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பிரச்சார பேரணி நடைபெற உள்ளது. பாகிஸ்தான் வசமிருந்த இந்திய விமானப்படையின் விமானி அபிநந்தன் நேற்றிரவு வாகா எல்லை வழியாக பத்திரமாக தாயகம் திரும்பினார். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அபிநந்தனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அட்டாரி வாகா எல்லையில் விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் அதிகாரிகள், இந்திய விமானப்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். 2.5 நாட்களுக்கு பின்னர் இந்திய மண்ணில் காலடி வைத்த அபிநந்தன் மிகுந்த உணர்ச்சி பெருக்குடன் காணப்பட்டார். முன்னதாக ராவல்பிண்டியிலிருந்து நேற்று லாகூரில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அபிநந்தனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் ராணுவ வாகனத்தில் வாகா எல்லைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதுகுறித்து வாகா எல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த விமானப்படை அதிகாரிகள் அபிநந்தன் இந்தியா திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து அபிநந்தன் மருத்துவ பரிசோதனைக்காக தில்லி அழைத்துச் செல்லப்பட்டார். தில்லி பாலம் விமான நிலையத்திலும் ஏராளமானோர் திரண்டு வந்து அபிநந்தனுக்கு வரவேற்பு அளித்தனர். இந்திய எல்லைக்குள் அத்துமீறி வந்த பாகிஸ்தான் விமானங்களை துரத்திச் சென்றபோது எதிர்பாராத விதமாக பாகிஸ்தானில் அபிநந்தன் தரையிறங்க நேரிட்டது. தாயகம் திரும்பிய விமானி அபிநந்தனுக்கு நாடு முழுவதும் வரவேற்பு குவிந்த வண்ணம் உள்ளது. அவர் பத்திரமாக நாடு திரும்பியதை ஒட்டுமொத்த இந்தியர்களும் கொண்டாடி வருகிறார்கள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அபிநந்தன் தாயகம் திரும்பியதை வரவேற்றுள்ளனர். அவருடைய தைரியத்தை பார்த்து இந்திய நாடே பெருமை கொள்வதாக பிரதமர் மோடி தமது ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார். 130 கோடி இந்தியர்களுக்கும் உத்வேகம் அளிப்பவர்களாக நம் பாதுகாப்பு படையினர் உள்ளனர் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்க தலைவர் மசூத் அசார் பாகிஸ்தானில் தங்கியிருப்பதை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷி ஒப்புக்கொண்டுள்ளார். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பாகிஸ்தானிலிருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மூலம் இந்தியாவிற்குள் நாச வேலைகளை தீவிரவாத இயக்கங்கள் தொடர்ந்து நடத்த முயன்று வருவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புல்வாமா சம்பவத்தில் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்புக்கு உள்ள தொடர்பு குறித்து அதன் தலைவனான மசூத் அசார் பாகிஸ்தானில் தலைமறைவாக தங்கியிருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்த மத்திய அரசு அது தொடர்பாக கடிதம் மற்றும் ஆவணங்களையும் பாகிஸ்தானிடம் வழங்கியது. இது தொடர்பாக பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷி, மசூத் அசார் பாகிஸ்தானில் இருப்பதை ஒப்புக்கொண்டார். மிகவும் உடல் நலிவுற்ற நிலையில் தான் தங்கியிருக்கும் இடத்தை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் அவர் இருப்பதாக தெரிவித்த குரேஷி, உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் பாகிஸ்தான் மசூத் அசார் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவரை சட்டத்தின் முன் நிறுத்தும் என்றும் பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்தார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இஸ்லாமிய நாடுகள் இந்தியாவிற்கு பக்கபலமாக உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். கவுஹாத்தியில் நேற்று தேசிய புலனாய்வு அமைப்பின் கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், முதன்முறையாக இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கு அழைப்பு வந்ததை அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அபுதாபி மாநாட்டில் பங்கேற்றதை சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்தை ஒழிக்க உலக நாடுகள் அனைத்தும் ஒரே குடையின் கீழ் வந்திருப்பதாகவும், இந்தியாவை பொறுத்தவரையில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு இது சரியான நேரம் என்று மத்திய அரசு கருதுவதாகவும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு ஜாதி, மத, இன வேறுபாடு இல்லை என்றாலும் சில தீவிரவாத அமைப்புகள் இதை கையில் எடுப்பது வருந்தத்தக்கது என்றார். தேசிய புலனாய்வு அமைப்பு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி அளிப்பதும் கள்ள நோட்டு கும்பலும் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்.
பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் எந்த ஒரு மதத்திற்கும் எதிரானது அல்ல என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்திருக்கிறார். அபுதாபியில் நடைபெறும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், உலகெங்கிலும் மதத்தின் பெயரிலேயே பயங்கரவாத இயக்கங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். பயங்கரவாதம் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகிறது என்றும் தீவிரவாதம் வளர்ந்து வருவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் அமைதி, நல்லுறவு, சகோதரத்துவம் ஆகியவற்றையே போதிக்கின்றன என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தீவிரவாதமும் பயங்கரவாதமும் வெவ்வேறு முகமூடியுடன் இயங்கி வருகின்றன என்றும் அதை முறியடிக்கும் முயற்சியில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இஸ்லாமிய நாடுகளுடனான பொருளாதார உறவுகள் மேம்பட்டுள்ளது என்றும் சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார். Senseless terrorist violence. It is destroying lives, destabilizing regions and putting the world at great peril. The reach of terror is growing. Its lethality is increasing, and the toll it is taking is rising. Terrorism and extremism bear different names and labels. It uses diverse causes, but in each case, it is driven by distortion of religion and a misguided belief in its power to succeed. The fight against terrorism is not a confrontation against any religion. It cannot be. நாடு முழுவதும் உள்ள சர்க்கரை ஆலைகளுக்கு 10,540 கோடி ரூபாய் சாதாரண கடன் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ள தொகையை வழங்க முடியும் என்று புதுதில்லியில் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கரும்பு விவசாயிகளுக்கு சுமார் 9,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை சர்க்கரை ஆலைகள் வைத்துள்ளன. இந்த நிலையில் கரும்பு விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக இந்திய சர்க்கரை ஆலைகள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் அபினாஷ் வர்மா தெரிவித்துள்ளார். மேலும் கரும்பு ஆலைகளுக்கான வட்டி சுமையை சுமார் 800 முதல் 900 கோடி ரூபாய் வரை குறைக்கவும் மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார். கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை இதன் மூலம் வெகுவாக குறையும் என்று அவர் குறிப்பிட்டார். சர்க்கரை ஆலைகளுக்கு வழங்கப்படும் இந்த சலுகை தொடர்பான அறிவிப்பு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த இந்த ஆலையிலிருந்து வெளியேறிய நச்சுப் பொருட்கள் காரணமாக கொடிய நோய்கள் ஏற்படுவதாக கூறி நடைபெற்ற போராட்டத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கடந்த ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி இந்த ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து வேதாந்தா குழுமம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆலையை திறக்க உத்தரவிட்டது. பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆலையை திறக்க உத்தரவிடுவதற்கு பசுமை தீர்ப்பாயத்திற்கு அதிகாரமில்லை என்று கூறி உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தியது. அதன் பேரில் ஸ்டெர்லைட் நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் எம் சத்யநாராயணன் மற்றும் எம் நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் ஆலை பராமரிப்பு தொடர்பாக எந்தவித இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்தனர். மேலும் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் மனுவிற்கு தமிழக அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த விசாரணையை இம்மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். நிதித்துறை முன்னாள் செயலர் ஹஸ்முக் ஆதியா பரோடா வங்கியின் அலுவல் சார்பற்ற தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இவரது நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்கியதை அடுத்து மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளது. 1981ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணிப்பிரிவைச் சேர்ந்த ஹஸ்முக் ஆதியா 3 ஆண்டுகளுக்கு இந்த பதவியில் நீடிப்பார். புதுச்சேரி சட்டத்துறை சார்பில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சட்டத் தொகுப்பை முதலமைச்சர் நாராயணசாமி புதுவை சட்டமன்ற வளாகத்தில் நேற்று வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை நீதிபதி தனபால், வளர்ச்சி ஆணையர் அன்பரசு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நாராயணசாமி இந்த சட்டத் தொகுப்பை மொழிபெயர்ப்பு செய்த சேகர் என்பவரை பாராட்டினார். மேலும் அவருக்கு 50,000 ரூபாய் பணமுடிப்பு வழங்கப்படும் என்று அவர் கூறினார். தாய்மொழியில் வழக்கின் வாதங்கள் அமைவது எளிதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார் என்றும், முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு 10 ஆண்டுகால ஆட்சியில் தென் தமிழகத்தை புறக்கணித்ததாகவும் தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார்.
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு எந்த நல்ல திட்டங்களையும் பெற்றுத்தராத காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு மக்கள் உரிய பதிலளிப்பார்கள் என்று கூறினார். அபிநந்தன் தாயகம் திரும்பியது பற்றி குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், அந்த நிகழ்வு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என பதிலளித்தார். மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் இருந்து காணொலி காட்சி மூலம் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன், ரயில்வே கோட்ட மேலாளர் நீரு இட்டியாரா மற்றும் ரயில்வே உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு புதிய ரயில்களை மதுரை மார்க்கத்தில் இயக்கியிருப்பதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான இடங்களை அதிகரிப்பது குறித்து மாநில அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சி பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், வரும் கல்வியாண்டு முதல் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் சார்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். கால்நடை வளர்ப்புக்கு தேவையான தொழில்நுட்ப தகவல்களை விவசாயிகளுக்கு பெருமளவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புல்வாமா தாக்குதலில் வீர மரணமடைந்த கோவில்பட்டி சவலாப்பேரியை சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியனின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆறுதல் கூறினார். கடந்த 14ஆம் தேதி சிஆர்பிஎஃப் வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்தனர். இவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேரும் அடங்குவர். தமிழகத்திலிருந்து வீர மரணமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு மாநில அரசின் சார்பில் அவர்களின் மனைவிக்கு அரசு வேலை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று சவலாப்பேரியில் உள்ள சுப்பிரமணியன் வீட்டிற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவரின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், கே.டி. ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது மறைந்திருந்த பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் 4 இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர். சிஆர்பிஎஃப் படையை சேர்ந்த 2 ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் 2 உயிரிழந்ததாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மறைந்திருந்த தீவிரவாதி உட்பட 2 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இதற்கிடையே பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் படையினர் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் எல்லையோர கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 பேர் காயமடைந்தனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். வடகொரியாவுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்ற போதிலும் அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன்னுடன் தமக்கு மிகச்சிறந்த நட்புறவு ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனோயில் நடைபெற்ற சந்திப்பு குறித்து ட்விட்டர் மூலம் கருத்து தெரிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப், தாமும் வடகொரிய அதிபரும் மிகவும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக கூறியுள்ளார். அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை அமெரிக்கா அறிந்து கொண்டதாகவும் அமெரிக்காவின் விருப்பம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொண்டதாகவும் அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட குற்றமிழைத்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பிரான்ஸ் உறுதிபட தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எழுப்ப இருப்பதாகவும் பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற போது உலக நாடுகளில் முதல் நாடாக அதற்கு பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் ஐநாவில் இந்த தாக்குதலை கண்டித்து தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. மேலும் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் மசூத் அசாரை உலக அளவிலான தீவிரவாதி என அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்த இருப்பதாகவும் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக அந்நாட்டு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பிரான்ஸ் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் தெரசா மே ஐரோப்பிய யூனியனுக்கு பயணம் மேற்கொள்வதை தாமதிக்குமாறு லண்டன் மேயர் சாதிக் கான் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐரோப்பிய யூனியனுடனான ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பு செய்ய இருப்பதால் இம்மாத கடைசியில் ஐரோப்பிய யூனியன் செல்வதை தவிர்க்குமாறு சாதிக் கான் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒப்பந்தத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
பிரெக்சிட் அமைப்பில் பிரிட்டன் சேருவதற்கான 2 ஆண்டு கால ஒப்பந்தம் இம்மாதம் 29ஆம் தேதியுடன் நிறைவடைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு சீன கடல் பகுதியில் அனைத்து தரப்பு போக்குவரத்தையும் மேற்கொள்ள அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியிருக்கிறார். மணிலா பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இந்த உறுதியை அளித்துள்ளார். அமெரிக்க படைகள், விமானங்கள் உள்ளிட்டவை தெற்கு சீன கடல் பகுதி வழியாக வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த பகுதியில் எந்தவொரு அச்சுறுத்தலையும் சீனா மேற்கொள்ள முடியாது என்று பாம்பியோ குறிப்பிட்டார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் டான் கோலோவ் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி மாலிக் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள சாக்ஷி மாலிக் 65 கிலோ எடைப்பிரிவில் களமிறங்கியுள்ளார். அரையிறுதிப் போட்டியில் இவர் உலக சாம்பியனான பின்லாந்தின் பெட்ரா ஒல்லியை எதிர்கொண்டார். சிறப்பாக செயல்பட்ட சாக்ஷி 4-1 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இறுதிப் போட்டியில் ஸ்வீடன் வீராங்கனை ஹென்னா ஜோஹன்சனை எதிர்கொள்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஏற்கனவே 2 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்றது. 2 போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் 5 ஒருநாள் போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணியுடன் விளையாட உள்ளது. ஒருநாள் போட்டித் தொடரில் முதலாவது ஆட்டம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இப்போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்கும். 20 ஓவர் போட்டித் தொடரை தவறவிட்ட இந்திய அணி ஒருநாள் போட்டியில் வெல்லும் முனைப்புடன் களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அணியும் தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தும் என்பதால் இன்றைய போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. துபாய் டென்னிஸ் சாம்பியன் போட்டிகளில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இவர் ஹங்கேரியின் மார்டோன் ஃபக்சேவை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். இந்த பட்டத்தை ஃபெடரர் வென்றால் அது அவருடைய 100வது சாம்பியன் பட்டமாக அமையும். துருக்கி கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் துர்க்மெனிஸ்தானை 10-0 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. 8 நாடுகளைச் சேர்ந்த மகளிர் கால்பந்து அணிகள் பங்கேற்கும் போட்டி அலன்யா நகரில் நடைபெற்று வருகிறது. முதல் ஆட்டத்தில் உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்த இந்திய மகளிர் அணி நேற்று நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் துர்க்மெனிஸ்தானை அபாரமாக வென்றது. ஈரானின் சாபஹார் நகரில் நடைபெற்று வரும் மக்ரான் கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 5 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆடவர் 49 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் ஜாஃபர் நசீரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். 52 கிலோ எடைப்பிரிவில் லலிதா பிரசாத், 60 கிலோ எடைப்பிரிவில் மனிஷ் கௌஷிக், 69 கிலோ எடைப்பிரிவில் துரியோதன் சிங் நேஹி, 91 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சீத், 91 கிலோவுக்கும் அதிகமான எடைப்பிரிவில் சதீஷ்குமார் ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ரியோ டி ஜெனிரோ நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா விமர்சையாக தொடங்கியுள்ளது. பிரேசில் நாட்டின் மன்னர் ரீமோமோ மோசமான ஆட்சியை நடத்தியதை குறிக்கும் வகையில் இந்த திருவிழா நடத்தப்படுவது வழக்கம்.
இந்த ஆண்டு வில்சன் நாட்டோ பங்கேற்ற வண்ணமிகு பேண்ட் இசை நிகழ்ச்சி காண்போரை கவரும் வகையில் அமைந்தது. லூசியன் கலைப்பொருட்கள் ஏலம் விடும் நிகழ்ச்சி லண்டனில் நேற்று நடைபெற்றது. 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஏலம் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. பிரபல வண்ணப்படங்கள், அயர்லாந்து கலைப்பொருட்கள் இந்த ஏலத்தில் விடப்படுகின்றன. இந்த ஆண்டு சுமார் 6.5 மில்லியன் பவுண்டுகள் வரை ஏலம் போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 6ஆம் தேதி வரை ஏலம் நடைபெறும். தொடர்வது பத்திரிகை செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் உரிய நேரத்தில் நடைபெறும். தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா பேட்டி. தினத்தந்தி. அல்-கொய்தா பயங்கரவாதி பின் லேடனின் மகன் குறித்து தகவல் தந்தால் $10 லட்சம் பரிசு தொகை. அமெரிக்கா அறிவிப்பு. தினமணி. கடந்த பிப்ரவரி தயாரிப்பு துறையின் உற்பத்தி 14 மாதங்களில் இல்லாத அளவுக்கு சிறப்பான வளர்ச்சி. விற்பனை ஒப்பந்தம், கூடுதல் வேலைவாய்ப்புகள். தினமலர். கொடநாடு எஸ்டேட் கொலை வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட சயன், மனோஜ் ஆகியோர் கேரளாவில் கைது. தினகரன். ஹைதராபாத் ஒருநாள் போட்டித் தொடரிலிருந்து தோனி நீக்கம். திக்கதிர். பிரதமர் பதவிக்கான போட்டியில் நான் இல்லை. நிதின் கட்கரி உறுதி. தி ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடியை இந்தியா கொடுக்க தயங்காது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழகத்தில் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர். மதுரை, சென்னை தேஜஸ் அதிவிரைவு ரயில் தொடக்கம். பிஜேபி சார்பில் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள் பேரணி. மத்திய பிரதேச மாநிலத்தில் அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்கு 10,540 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க மத்திய அரசு திட்டம். இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் வாகா எல்லை வழியாக தாயகம் திரும்பினார். நாட்டு மக்கள் மகிழ்ச்சி. குடியரசுத் தலைவர், பிரதமர் அபிநந்தனுக்கு பாராட்டு. புல்வாமா தாக்குதலில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு பிரான்ஸ் வலியுறுத்தல். இந்தியா, ஆஸ்திரேலியா இடையே ஹைதராபாத்தில் இன்று முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.